guys, வெல்கம் பேக் டு சேனல் ஜிகிரி தோஸ்த். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இயற்கை நிறைஞ்ச ஏற்காட்டுல தாங்க இருக்கோம். ஏற்காட்டு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளைமேட் தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கிளைமேட். மான்சூன் முடிஞ்சு கரெக்டா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல வந்திருக்கோம். மழையும் இருக்கும், உங்களுக்கு அதே மாதிரி கிளைமேட்டும் இருக்கும், மிஸ்ட் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். அது இல்லாம நாங்க எங்க ஸ்டே பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சன் ரே இன் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு சன்ரைஸ் உள்ள வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டை விட்டு நீங்கள் அப்படி இறங்கி அப்படி கர்ட்டனை ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. ஸோ படுத்துக்கிட்டே அப்படியே நீங்கள் வியூ எப்படி என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து பெட்ரூம்லேருந்து அப்படி லைட்டாக வெளில என்ஜாய் வந்தீங்கனால இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பால்கனி வியூ. ஸோ வியூவில் டைனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், செம்மையாக இருக்குது. நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எப்போ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் செக்இன் பண்ணோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் வேறு லெவலில் இருக்குது வியூவு. ஸோ இன்னையோட இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு, டே 1 ஏற்காட்டில் என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம், என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பாப்பி ஹில்ஸ் தான் வந்திருக்கோம். யார் கூட பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குகாமுதனுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண கொடுத்துடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவன் காலில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நேற்று டிவியில போட்டுருந்தோம் ரூம்ல. ஸோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது அட்வென்ச்சர் பார்க் போனோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்பி ஹில்ஸ் அவனை தான் ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்ல இறக்கி விட போறோம். ஸோ உள்ள போய் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பண்ணலாம் எல்லாமே சொல்றான். ஸ்டார்டிங் ஃப்ரம் 100ன்னு போட்டிருக்காங்க. பார்க் என்ட்ரி 10 rupees பர் ஹெட்டுக்கு. அது இல்லாமல் பார்க்கிங் 20 rupees என்னவோ காருக்கு. ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உள்ள போகலாம் வாங்க. ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டாங்க. இங்கே நர்சரியும் இருக்கு பிளான்ஸ்க்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்களா, பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 rupeesனு போட்டிருக்காங்க. ஸோ எது 100 rupees இருக்கு எல்லாமே பார்க்கலாம். ஸோ உள்ளே இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம். ஒன்றுத்துக்கு ஒரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நம்ம குகாக்கு வாங்கியிருக்கிறது 250 பேக்கேஜ். ஸோ என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு ஆக்டிவிட்டி 100 rupeesல என்னென்னலாம், கிட்ஸ் வாட்டர் போட்டு, வாட்டர் ரோலு, கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் 360. கிரிக்கெட்டில் என்னென்னா அவங்களே பால் ஷூட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பாலிங் போட்டு விளாண்டுக்கணும். ப்ளஸ் 150ல் என்ன வருதுன்னா, ராக் கிளைம்பிங்கு, ட்ராம்போலின்னு, டார்கெட் ஷூட்டிங்கு, ஃப்ரீ ஃபாலு அந்த மாதிரி. அப்புறம் ரோப் க்ராலிங்கு, 8 சேலஞ்சஸ். இது 350 தனியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா 150. இது எல்லாமே நம்ம இப்போ போயிருக்கோம்ல கிட்ஸ் பார்க் உள்ள ஃபுல்லாக. இது 200 பேக்கேஜ். ஜிப்லைனு, பெயிண்ட் பாலு, அதுக்கப்புறம் ஏவிடி பைக்கு, பஞ்சி ஜம்பிங், ஜிப்லைனு. இந்த வருங்க பிக் காம்போ இருக்குது, பிக் பேங் காம்போன்னு இருக்குது. ஸோ இது தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாமா எல்லாமே. குழந்தைங்க பெரியவங்க ஃபேமிலியோடு வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வீக்கெண்ட்னால பயங்கரமான க்ரௌட் இருக்குது. இங்கே வருங்க. ஸோ இது ஃபுல்லாகவே 150 தானா. இதுக்குள்ளே என்ட்ரி கிட்ஸ் ஜோனு. இதுக்குள்ளே தான் குகா இருக்கான். ஸோ இதான் ATV ரைடு. இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் தனியாக ஓட்டுறாங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கு கைடும் பண்ணுறாங்க. வேணா மேலே ஜிப்லைனும் இருக்கு. குழந்தை அங்கே பாரு, எவ்வளோன்னு குழந்தை அழகா. ஆமா, குட்டி குழந்தை அழகா விட்டாங்க பாருங்க. அழகா ஜிப்லைன் முடிச்சிட்டாங்க. ஸோ ATV ரைட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பயங்கரமாக குழந்தைங்கலாம் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ லைனாக இது
எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் மாதிரி எல்லோ கலர் டேக், ஆரஞ்சு கலரில் டேக் கட்டிடுறாங்க. கையில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை கட்டிட்டு அதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாக அவங்கள அலோவ் பண்ணுறாங்க. பசங்க அப்படியே மேலே ஏறி ராக் கிளைம்பிங் பண்ணி போயிட்டு, ஸோ இப்போ வந்து மேலேருந்து வராங்களா, இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாலாம். ஸோ மேலேருந்து அப்படியே சர்ன்னு இறக்கி விட்டுறாங்க. சர்ன்னு வந்து கீழே. ஸோ சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் தான், குழந்தைங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகும். ஸோ எல்லாருமே ஏறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாமே கவர் பண்ணிட்டு வரணும். ஸோ இது வந்து ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து வயநாட்டில் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி. ஸோ அதோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடுத்து வந்து சாப்பிட்றது தான். குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இங்கேயே வந்து திங்ஸும் வச்சுருக்காங்க. போகலாம், வாங்க சாப்பிட்டு போகலாம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து உள்ளே போயிட்டு என்ட்ரி பார்ப்போம். ஸோ கார் பார்க்கிங்கே இடம் இல்லை, நாங்கள் வீக்கெண்ட் வந்ததுனால. ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டோம் எவ்வளோ தூரம் இறங்கணும்னு. ஸோ இப்போ ஒன்றும் ஸ்டார்ட்டே ஆகல. படி ஒரு 250 ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்கணுமா, திருப்பியும் இறங்கும் போது ஈஸியாக இருக்குமா, திருப்பி ஏறும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. தாத்தா சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்போதான் ஃபன்னே இருக்குது. கீழே போகிறோம், குளிக்காமல் யாரும் வராங்க, போகிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு போகிறாங்க, ஐயோ சத்தியமாக இனிமேட்டு வரவே மாட்டேன்ப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் பார்க்கலாம். நம்ம கூட குகா வேறு இருக்கான். நான் வரும்போது நான் அந்த குகாவை தூக்கிட்டு தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இறங்கும்போது செம்ம ஸ்லீப்பாக இறங்குது. நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஏறும் போது அப்படியே கீழே இருக்கு போல ஃபால்ஸு, மலை கீழே. ஸோ போகலாம் குகா வராம பாருங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அப்பலாமா நல்லா இருக்கு. வரும்போது ரிவ்யூ கேட்கலாம் அவங்கிட்ட. இறங்க எல்லாம் இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. வரத்துக்கு இன்னொரு ரூட்டு கூட இருக்கு கைஸ், இங்க பாருங்க. ஸோ வரும்போது நம்ம அதை ட்ரை பண்ணிடலாம். இது மாதிரி படியில் ஏற முடியாது. பின்னாடி ஒரு அங்கிள் வராரு, எல்லாருக்கிட்டே கேட்டுட்டே வராரு ஏறுறது கஷ்டமானே. இறங்கவே இல்லை ஒன்றும், அவர் ஒன்றும் போவே இல்லை. போகிறதுக்குள்ளே ரிவ்யூ கேட்டுக்கிட்டே வராரு. பயங்கரமான ரிவ்யூவரா இருக்காரு. டக்குன்னு இறங்கிடலாம். ஸோ இதான் ஸ்டார்டிங் நாங்கள் எப்படி இருக்கோம், குகாவும் எப்படி எனர்ஜியா இருக்கான் பாருங்க. வரும்போது பாருங்க என்னை போட்டு பழக்க போறான். இப்ப வரும்போது அவனை தூக்கிட்டு தான் வரணும் போல. ஸோ ஃபைனலாக கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு 90 to 100 ஸ்டெப்ஸ் வந்து இறங்கியிருப்போம். ஸோ இறங்குறதுனால ஒன்றுமே தெரியல, ஏறும் போது தான் தெரிய போகுது. ஸோ ஏறும் போது அந்த வழி தான் நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாம் கதறாங்க. நம்மளாலாம் கால் வெளியோட வீட்டுக்கு போக முடியாது கைஸ். பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். சத்தம் கேட்குது, ஃபால்ஸோட சத்தம் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஸோ போகலாம். ஆனால் எல்லாம் கதறாங்க, ஃபேமிலியோடு வரவங்க எல்லாருமே. கைஸ் உங்களுக்கு கேட்குதா சவுண்டு? ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இதுங்க காமிக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது கைஸ், வேற மாதிரி ஃபால்ஸு. கைஸ் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். பின்னாடி இருக்க வியூவை மட்டும் பாருங்களேன். நம்ம அப்படிக்கே போய் லைட்டா நனைவோமா? நனைய வேணாமா? தண்ணி வந்து செம சில்லுன்னு இருக்கு, அதனால பயப்படுறான். இங்க இருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, மேலேருந்து இப்படி வந்து காரு செம்மையா இருக்கு பார்த்தேன். அங்க லைட்டா போய் நனைவோமா? லைட்டா உடம்பு லைட்டா. இப்போ உங்களால மேல இருந்து கீழே இறங்கி வர முடியல, கீழே இருந்து மேலே ஏறி போக முடியலன்னா வயசானவங்களுக்கு வெறும் 100 rupees. யார் வேணா போகலாம், வயசானவங்கன்னு இல்லை, என்ன மாதிரி ஆளுங்க கூட ஏறி போகலாம். வெறும் 100 rupees தான் அஜித் சஃபாரி. ஸோ இங்கேயே கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ நிறைய பேர் அப்படி தான் வந்துட்டு அப்படியே தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி வரீங்கன்னா வரலாம். ஸோ இது வந்து ஜீப் ரூட்டு. நீங்கள் அப்படியே திரும்பினீங்கன்னா இதான் நடந்து போகிற ரூட்டு. ஸோ இப்படி வந்து நடந்து வரணும். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் மேலே ஏறி குளிக்காங்க, செம்ம ரிஸ்கி. யாருமே இங்கே வந்து ப்ரிகாஷனுக்கு யாருமே இல்லை, சேஃப்டி தான் நம்ம ப்ரையாரிட்டி. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். வீக்கெண்ட் வந்திருக்கோம், அதனால தான் இவ்வளோ கூட்டம். இல்லைன்னா கூட்டம் இருந்திருக்காது. வீக் டேஸ் வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். பரவாயில்ல, பட் குளிக்க இடம் இருக்குது நிறையவே.
ஸோ ஃபேமிலியோடு வரீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வர்றது நல்லது. நல்லா குளிச்சுட்டு ஸோ இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இது பாருங்க, போகும்போது படி, வரும்போது வந்து படிக்கு நடுவில் வந்து ஒரு ஜம்பிங் ஜாக்ஸ் மாதிரி லைட்டாக குதிச்சு உள்ளே வந்துட்டோம். ஸோ குகமுதன் எப்படி இருந்துச்சு? படி நல்லா இருந்துச்சா? ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? நீ ஏன் குளிக்கல? செமையா இருந்துச்சாச்சா? மூஞ்சி மட்டும் தான் கழுவானா? அவன் ரூம்ல குளிச்சுட்டுனால மூஞ்சி மட்டும் தான் கழுவேன்றான். நீங்கள் இந்த ஃபால்ஸ் வர மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பாடு வாங்கிட்டு கீழே போயிடுங்க, நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு சாவகாசமாக பொறுமையாக ஏறுங்க. நான் சொன்ன வழியில் சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு போனால். ஆனால் போயிட்டு 1 ஹவரில் வரலாம், இந்த 2 ஹவரில் வரலாம், இந்த சீனெல்லாம் போடவே முடியாது. இங்கே வந்தால் கிழிஞ்சிரும். சரி, நான் காரில் ஏறிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பை. ரோஸ் கார்டன் வந்துட்டோம். நான் ரோஸை தவிர மற்ற கார்டன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து வியூ பாயிண்ட் இருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வியூ பாயிண்ட்டும் சேர்ந்துருக்கு. எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ உள்ளே என்ட்ரி ஆனோம்ல, அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டாக. ஸோ அங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா லேடிஸ் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் ஜென்ஸ் வியூ பாயிண்ட். ஸோ எல்லாமே ஒரே பீக் தான், ஒரே ஹில் டாப்பில் வந்து சுற்றி 3 வியூ பாயிண்ட் மாதிரி. ஸோ இங்கே ட்ரோன் எடுக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ள மேலே பார்த்தீங்களா கிளைமேட்டு மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. சார் ஏதாவது ஒன்று சதி பண்ணிடுச்சு கைஸ். ஆனால் நல்லாயிருக்கு. போகிறதுலாம் வந்து ட்ரிப்பெல்லாம் வந்து செம்ம ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் ஃபன் பண்ணுறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சில்ட்ரன் வியூ பாயிண்ட் தான் நான் போகிறதுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே போர்டு கூட இல்லை, என்ன இருக்குன்னு பார்க்க. ஸோ மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி வி ஹவ் ரீச்ட் தி பீக். யாருமே காணும் கைஸ், எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது ஏற்காட்டில். சுற்றி சுற்றி எல்லாமே இருக்குது. ஸோ ஜான்ஷன்லே லேக்கு, அங்கேயே அண்ணா பார்க்கு, இங்கே வந்தால் 3 வியூ பாயிண்ட்டு. வா 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 சூப்பராக இருக்குது. அப்பனும் பரமாக இருக்கும். ஐயோ சூப்பரான கைஸ். ஐயோ சரியான ஹில் டாப். இப்போ நம்ம வந்து காமிச்சது வந்து உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டாக. ஸோ அடுத்து வந்து ஜென்ஸ் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் லேடிஸ் வியூ பாயிண்ட். ஸோ எல்லாமே ஸ்டார்டிங் அப்படி போயிடுறாங்க. எப்படின்னா லேடிஸு, ஜென்ஸு, சில்ட்ரன். ஸோ அப்படி வராங்க. நாங்கள் அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். ஸோ தெரியாமல். ஸோ நாங்கள் ரோஸ் கார்டன் வழியாக உள்ளே வந்து ஸோ அப்படியே சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்டில் ஏறி அப்படியே ஜென்ஸு லேடிஸ் வியூ பாயிண்ட் போகிறோம். சரி வாங்க போகலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட் வரைக்குமே வந்து காரு, பைக் எல்லாமே வரலாம். ஸோ யாருக்கும் வழி தெரியாமல் வர மாட்டாங்களா, இல்லை பார்க்கிங் கீழே போட்டுறாங்க போல். ஸோ நிறைய பேர் இங்கே வராங்க. இங்கே வந்துட்டு நடக்க முடியலன்னு ஆட்டோ கேட்குறாங்க, ஆட்டோ ரெடி பண்ணி தராங்க. ஸோ எப்படின்னா ஜென்ஸ் வியூ பாயிண்ட் வந்து ஹையஸ்ட்டாக, ஸோ அதுக்கப்புறம் லேடிஸாக, அதுக்கப்புறம் சில்ட்ரனா. ஸோ நம்ம ஒன்று தப்பாக சொல்லிட்டோம். வியூ பாயிண்ட் இல்லை, அது பேர் லேடிஸ் சீட், ஜென் சீட். ஃபஸ்ட் லேடிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் வேன்லலாம் வந்தீங்கன்னா, நம்ம தனியாக வந்தால் இது மாதிரி தான் தெரியாமல் வருவோம். ஸோ கேபில் எல்லாம் வேன்லலாம் வந்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேடிஸு, அதுக்கப்புறம் ஜென்ஸு, அதுக்கப்புறம் சில்ட்ரனு, அப்படியே திருப்பியும் கீழே இறங்கி போனீங்கன்னா ரோஸ் கார்டன். ஸோ அதனால தான் அங்கே வந்து யாருமே இல்லை என்ட்ரி ஆண்ட, ரோஸ் கார்டன் ஆண்ட. வெறும் டிக்கெட்ஸ் மட்டும் வாங்கினாங்க கேஷு. ஸோ வந்துட்டு பாருங்கள் ஜென்ஸ் வியூ பாயிண்ட்டுக்கு மேலே போகலாம். இதுதான் ரோடு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் படி ஏறி வரணும் நீங்கள் மேலே வந்தால் தான் ஜென்ஸ் சீட் பார்க்க முடியும்.